தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு இலங்கை அரசு வருத்தம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் இலங்கை கடற்படைக்கும் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கும் தொடர்பில்லை என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கடற்படை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான நேரடி தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் அரவிந்த் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அரவிந்திடம் கேட்கலாம். அரவிந்த், இந்த ராமேஸ்வரம் மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த சம்பவம் தொடர்பாக இலங்கை அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க அரவிந்த். நேற்று ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக இந்தியாவின் இலங்கைக்கான ஹை கமிஷனர் YK சின்ஹா இந்த விவகாரத்தை இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவிடம் முறையிட்டதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்று காலை ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. அதற்கு இலங்கை பிரதமர் இது தொடர்பாக இந்திய கடற்படையிடம் தாங்கள் விசாரிக்க இருப்பதாகவும் இந்திய கடற்படை இது தொடர்பான ஒரு பதிலை அளிக்கும் என்றும் அவர் இன்று காலை ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. இந்நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பாக இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு செய்தியை ஒரு அறிக்கையாக ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது, ஒரு மீனவர் இது போன்று சுட்டுக் கொல்லப்பட்டது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு சம்பவம். அதே போல மற்றொரு மீனவருக்கு காயம் ஏற்பட்டதும் வருத்தத்துக்குரிய ஒரு சம்பவம். இது தொடர்பாக முதற்கட்ட விசாரணையை நாங்கள் செய்தோம். அதில் இலங்கை கடற்படை இந்த சம்பவத்தில் ஈடுபடவில்லை என தெரிய வந்துள்ளது. அதே போல அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருந்தால், அதே கூறப்படுவது போல ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழ்ந்திருந்தால் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும். அதாவது இந்திய அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் இந்த சம்பவம் தொடர்பான ஒரு விசாரணை நடத்தப்படும் என இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. தற்போது இதில் எழுந்திருக்கும் இரண்டு கேள்விகள் என்னவென்றால், இலங்கை கடற்படையானது துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்திருக்குமே ஆனால் இது தொடர்பான விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளனர். அதாவது துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்ததையும் அவர்கள் உறுதி செய்யவில்லை. மற்றொரு முறையாக இலங்கை கடற்படை இந்த சம்பவத்தில் ஈடுபடவில்லை, அதாவது இலங்கை கடற்படை இந்த துப்பாக்கிச்சூடை நடத்தவில்லை என்ற பதிலையும் அவர்கள் முன்வைத்துள்ளனர். அப்படியானால் ஒரு கேள்வி எழுகிறது, யார் இந்த துப்பாக்கிச்சூடை சம்பவத்தில் நடந்திருப்பார்கள் என்ற கேள்வி எழுகிறது. மேலும் அதற்கு எந்த பதிலையும் கொடுக்காமல் இலங்கை அரசானது தற்போது இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்குமே ஆனால் இந்திய அரசின் அதிகாரிகளுடன் ஒத்துழைப்புடன் ஒரு விசாரணை நடத்தப்படும், அதாவது GPS டெக்னாலஜி உள்ளிட்ட டெக்னாலஜிகளை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதில் விசாரணை நடத்தப்படும் என ஒரு பொத்தம் பொதுவான ஒரு நார்மல் ஒரு விளக்கமாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் நாம் இது தொடர்பாக பேசிய போது அவர்கள் இலங்கைக்கான இந்திய ஹை கமிஷனர் YK சின்ஹா இந்த விவகாரத்தை இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவிடம் எடுத்து சென்றிருப்பதாகவும் தற்போது இலங்கை அரசு வெளியிட்டிருக்கும் பதிலையும் நாங்கள் இலங்கை அரசிடம் எடுத்து செல்ல இருக்கிறோம். அதாவது இது ஒரு நார்மல் ஒரு சாக்குக்கான பதிலாகத்தான் இருக்கிறது, ஆனால் இது தொடர்பான உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்பதில் நாங்களும் தெளிவாக இருக்கிறோம். இலங்கை அரசு தமிழக அதிகாரிகளுடன் சேர்ந்து இதில் விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்திருப்பது ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்டிவான ஒரு கோர்டியல் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு நல்ல உறவுக்கான முன்னோட்டம். இது தொடர்பாக இந்திய அரசு உரிய முறையில் இந்த விவகாரத்தை கையாளும் என இங்குள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரவிந்த், தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த விவகாரத்துல அந்த மீனவர் நடுக்கடல்ல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. அந்த சமயத்துல இலங்கை கடற்படையிடம்தான் துப்பாக்கி இருந்திருக்க வேண்டும். இந்த நிலையில வெளியுறவுத்துறை இலங்கை வெளியுறவுத்துறை இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்றது இந்த விஷயத்தை குழப்புறதுக்காக இது போன்று சொல்லப்படுது. அரவிந்த், சரியான கேள்வியை தான் கேட்டிருக்கிறார்கள். அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவமானது நடுக்கடலில் நிகழ்ந்திருக்கிறது. எனவே அந்த கடற்படைக்கு கையில் இருக்கும் துப்பாக்கியின் மூலமாக தான் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பதற்கான வாய்ப்புள்ளது. இதைவே தான் அந்த மீனவர்களும் இதைவே தான் குற்றச்சாட்டாக முன்வைத்து வருகிறார்கள். இதில் என்றோ ஒரு நாள் நடப்பதல்ல, அடிக்கடி இதே போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்து வருகிறது. முன்னதாக இந்திய மீனவர்களின் வலையை கிழித்தெறிவார்கள் அல்லது இந்திய மீனவர்களை கைது செய்து வந்தார்கள். இப்போது அதையும் தாண்டி ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. எனவே இதனை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிகவும் ஒரு மேக்சிமமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதிக முக்கியத்துவம் கொடுத்துதான் இதை இலங்கை அரசிடம் எடுத்து சென்றிருக்கிறார்கள். இதனால் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை பொறுத்தவரை தற்போது இரு நாட்டு மீனவர்கள் தொடர்பான பேச்சுவார்த்தையில் அடுத்தடுத்த கட்டமாக முன்னேற்றம் நடைபெற்று வரும்போது இலங்கை கடற்படை இது போன்ற ஒரு செயலை செய்திருப்பது இந்த பேச்சுவார்த்தையிலும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், இரு நாட்டு உறவுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற வகையில் தான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதில் மிகவும் சீரியஸான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விவகாரத்தை அணுகி வருகிறது. அதன் காரணமாகத்தான் இலங்கைக்கான இந்திய ஹை கமிஷனர் YK சின்ஹா இந்த விவகாரத்தை இலங்கை பிரதமரிடம் எடுத்து சென்றார். இலங்கை பிரதமர் அலுவலகத்தில் தொடர்பாக முறையிட்டு இலங்கை பிரதமர் உடனடியாக இலங்கை கடற்படை மூலமாக இதனை விசாரிக்க சொல்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது போன்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. தற்போது எழுந்திருக்கும் கேள்வி அதேதான், நடுக்கடலில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அப்போது யாராவது ஒருவர் பதில் ஏற்றுதான் ஆக வேண்டும்.
ஆனால் இலங்கை அரசு மீண்டும் ஒரு லாபகமாக ஒரு டிப்ளமேட்டிக்காக இந்த பதிலை முன்வைத்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்குமே ஆனால் அது யார் செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், அது தொடர்பான விசாரணை நடத்தப்படும். அதாவது அதிகபட்சமான ஜிபிஎஸ் டெக்னாலஜி கொண்ட ஒரு அதிகப்படியான தொழில்நுட்ப மூலம் விசாரணை நடத்தப்படும். இதற்கு இந்திய அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் இந்த விசாரணை நடத்தப்படும் என ஒரு பொதுவான ஒரு பதிலைத்தான் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் முன்வைத்துள்ளது. தற்போது எழுந்திருக்கும் கேள்வி, அப்போது உங்க நடுக்கடலில் உங்களுடைய கடற்படையை தான் பாதுகாப்பு பணியில் இருக்கிறது, அப்போது உங்களுக்கு தெரியாமல் நடந்திருப்பதற்கான வாய்ப்பில்லை என்பதுதான் மீனவர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த விவகாரத்தை, ஏனென்றால் இந்தியா மற்றும் இலங்கை மீனவர்கள் இடையிலான பேச்சுவார்த்தை அடுத்த கட்டமாக முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது இது போன்ற ஒரு சம்பவம் இந்த பேச்சுவார்த்தைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகளும் கருத்து தெரிவித்துள்ளனர். எனவே இந்த விவகாரத்தை இந்திய அரசு இலங்கை அரசுடன் உரிய நடவடிக்கை எடுக்க இந்திய அரசு நிர்பந்திக்கும் என்றுதான் இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன.